இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் யோபின் சரித்திரம் 5வது அதிகாரம் 12வது வசனம். தந்திரக்காரரின் கைகள் காரியத்தை முடிய நடத்தக்கூடாதபடிக்கு அவர்களுடைய உபாயங்களை அவர் அபத்தமாக்குகிறார். தந்திரமாய் கிரியை செய்கிற பொல்லாதவர்கள் நினைத்த காரியங்கள் கைகூடி வராதபடி அவர்களுடைய உபாயங்களை, அவர்களுடைய திட்டங்களை கர்த்தர் அபத்தமாக்கி அவர்களுடைய ஆலோசனைகளை கவிழ்த்து போடுகிறார். சிறையிருப்பிலிருந்து மீண்டு வந்த தேவ ஜனங்கள் நெகேமியாவின் தலைமையிலே அலங்கத்தை கட்ட முற்பட்ட போது அவர்களுடைய பகைவர்களான சன்பல்லாத்தும் தொபியாவும் தேவ ஜனங்களுடைய கரங்களை தளர பண்ணி கட்டக்கூடாதபடிக்கு முயற்சி செய்தபோது ஜனங்கள் சோர்வடையாதபடி அவர்கள் பலம் கொண்டு அலங்கத்தை கட்ட முற்பட்டார்கள். பகைவர்கள் ஜனங்களை சேர்த்து கொண்டு இவர்களுக்கு எதிராக யுத்தம் பண்ண முற்பட்டு வந்தபோது அதற்கும் ஆயத்தமாக ஒரு கையினாலே வேலை செய்து மறு கையினாலே ஆயுதம் பிடித்திருந்தார்கள். அலங்கம் கட்டுகிறவர்களோ அவரவர் தங்கள் தங்கள் பட்டயத்தை இடுப்பிலே கட்டிக்கொண்டு கட்டட வேலைகளை செய்து 52 நாட்களுக்குள் அலங்கத்தை கட்டி முடித்தார்கள். இதை கண்ட சத்துருக்கள் அவர்களுடைய ஆலோசனையை கர்த்தர் அபத்தமாக்கி போட்டார் என்றும் இந்த கிரியை தேவனால் கைகூடி வந்தது என்று அறிந்தும் அவர்கள் வெட்கப்பட்டு இவர்களை விட்டு போய்விட்டார்கள். கர்த்தர் தந்திரக்காரர்களின் கைகளை தளர்ந்து போக பண்ணி அவர்களுடைய உபாயங்களை எல்லாம் அபத்தமாக்குகிற தேவன். அதே போல தாவீதையும் அவனை சார்ந்த எல்லோரையும் அழித்து போடும்படியாக அவனுடைய மகனான அப்சலோமிற்கு ஆலோசனை கொடுத்த அகித்தோப்பேலின் ஆலோசனையை கர்த்தர் அபத்தமாக்கும்படியாக தாவீதின் நண்பனான ஊசாயை கர்த்தர் அங்கு அனுப்பி அகித்தோப்பேல் சொன்ன அனைத்து ஆலோசனைகள் அபத்தமாக்கும்படியாக கர்த்தர் கிரியை செய்து தாவீதை காப்பாற்றினார். தந்திரமாய் கிரியை செய்கிற துன்மார்க்கரின் ஆலோசனைகளை எல்லாம் அபத்தமாக்கி அவருடைய ஜனங்களை பாதுகாக்கிற தேவன். உனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாக நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் தேவனால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படியாக நமக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்களை, ஆலோசனைகளை கர்த்தர் அபத்தமாக்கி வாய்க்காதே போக பண்ணுகிறார். ஜெபிப்போமா. அன்புள்ள ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாக கிரியை செய்கிற சத்துருக்களின் கிரியைகளையும் ஆலோசனைகளையும் அபத்தமாக்கி எங்களை விடுவிக்கிற தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். அன்றைக்கு நெகேமியாவோடு இருந்து அலங்கத்தை கட்ட கிருபை கொடுத்து சத்துருக்களின் அனைத்து ஆலோசனைகளையும் அபத்தமாக்கினது போல இந்த நாட்களிலும் உம்முடைய கரம் எங்களோடு இருந்து எங்கள் கரங்களை பலப்படுத்தி உறுதிப்படுத்தி சத்துருக்களுடைய ஆலோசனைகளை எல்லாம் அபத்தமாக்கி தேவனுடைய ராஜ்யம் கட்டி எழுப்பப்படத்தக்கதான கிருபை தரும்படியாய் எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.